ஸோ மக்களை இப்படி ஒரு கேமரா குவாலிட்டியை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அது 3XS கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் எடுக்கக்கூடிய வீடியோ ஃபுட்டேஜ் எப்படியே லைவாக பாருங்கள் இவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குன்னு. மக்களை நான் அவங்க மனோ இன்னைக்கு நம்ம ஒரு தரமான ட்ரோனுங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா ஒரு 3XS கிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் தான் சொல்லுங்க கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக வந்து பார்த்தா ஒரு தரமான ட்ரோன் கொண்டு வந்துருங்க. ஸோ ஒரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா L3 Max GPS லேட்டஸ்ட் மாடல் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தா டபுள் பேட்டரி வந்துடும், ஒரு டபுள் கேமரா வந்துடும். மெயினாக கேமரா வந்து பார்த்தா சினிமாட்டிக் கேமரா கொடுத்துருவாங்க. HDயில் வந்து பார்த்தா நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். மெயின் சினிமாட்டிக் கேமரா நீங்கள் நினச்சி பாருங்க, வீடியோ குவாலிட்டி வந்து பார்த்தோன்னா உண்மையாக வேற லெவலில் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இதை பற்றி நான் இப்போ ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மக்களை இப்போ நான் ஓப்பன் பண்ணி எப்படி நான் தெளிவாக காமிச்சிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் வருது. ஸோ ஒன்று வந்து பார்த்தா இந்த மாதிரி டேப்பில் ஒன்று வந்துடும் உங்களுக்கு. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஹெட்டில் வந்து பார்த்தா சென்சார் வந்த மாதிரி வரும். ஸோ நம்மள்ட்ட இப்போ வாங்கினது வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இதில் சிஸ்டத்தில் தான் வாங்கிக்கிறோம் உங்களுக்கு. ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இது ஒரு தரமான ட்ரோனுங்க உங்களுக்கு. பேக்கிங்கை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ அங்கே நீங்கள் எங்கே வேணால் கேரி பண்ணி ஈஸியாக கொண்டு போகலாம் உங்களுக்கு. ஏன்னா வந்து பார்த்தோன்னா இது நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஒரு வீடியோ ஃபுட்டேஜாக கேட்குறீங்க. கண்டிப்பாக அந்த ட்ரோன் வந்து பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகும். ஏன்னா வந்து பார்த்தா சினிமாட்டிக் கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தா சூப்பராக, அந்த ஷேக்னஸ் அந்த இது வந்து பார்த்தா சுற்றுறதுல இருக்காது, லேகிங்கும் வந்து பார்த்தா சுற்றுற இருக்காது உங்களுக்கு. ஸோ இதில் கிட்ட பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி பேக்கிங்கில் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. நல்ல ப்ரீமியம் கேஸில் வந்துருக்கும் உங்களுக்கு. பேக்கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வாங்க போனால் 2500 3000 வரும் அந்த கேஸ் மட்டுமே. ஸோ இதிலே செட்டாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம எடுத்தோடனே மேலே ஒரு பேட்டரி ஒன்று கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ பேட்டரி MH பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1500 mAh வந்துடும், ஒரிஜினல் MHங்க உங்களுக்கு. ஸோ இதில் ஒரு டைமிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ சிங்கிள் சார்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/4 மணி நேரம் பக்காவாக பறக்க வச்சுக்கலாம் உங்களுக்கு. ஸோ ஒரு பேட்டரி வந்து பார்த்தா 1/4 மணி நேரம் பறக்க வச்சுக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ரா இன்னொரு பேட்டரி ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ 2 பேட்டரி போட்டு யூஸ் பண்ணும்போது தாராளமாக 1/2 hour யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இதில் கம்பெனியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 18 நிமிஷம் பறக்கும்னு சொல்லுவாங்க. பட் நான் ரியலாக பறக்க வச்சதில் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரம் தாராளமாக வருது உங்களுக்கு. ஸோ ஒருத்தவங்க பறக்க வைக்க விஷயத்தில் இருக்குது. ஸோ ஏன்னா நான் செக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக நான் நல்லா ரஃப் அடிப்பேன். நல்லா ரஃப் அடித்து பார்த்து செக் பண்ணதான் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரம் வந்து உங்களுக்கு. சார்ஜ் வந்து பார்த்தா Type-C கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரோன் எடுத்து காமிச்சிடுறேன். வேறு உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ட்ரோன் வந்து பார்த்தா பேக்கிங் பண்ணி பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரோனை பாருங்கள் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குங்க உங்களுக்கு பார்த்தாலே. ட்ரோனோட பில்டு குவாலிட்டி வந்து பார்த்தா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தா உங்களுக்கு டாய் கேட்டகரி ட்ரோன் தான் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தா இதுக்கு லைசன்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. இது நீங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ தெரியுதா உங்களுக்கு இங்கே தான் கேமரா வரும். இந்தமாதிரி கார்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா உங்களுக்கு 3XS கிம்பிளாக நம்ம கையையே வச்சு டேமேஜ் பண்ணிடக்கூடாதுன்னு இந்தமாதிரி கொடுத்துருவாங்க. நான் எடுத்து கழட்டிட்டு காமிக்கிறேன். ஸோ தெரியுதா உங்களுக்கு 3XS கிம்பிள் உங்களுக்கு. இது மேலே கீழே சைடு எல்லா சைடுமே வந்து பார்த்தா ரொட்டேட் ஆகும். நம்ம வீடியோ எடுக்கும்போது வந்து பார்த்தா ஷேக்னஸாக இருக்காது. ஸோ இது பில்டு குவாலிட்டியை பாருங்கள் சூப்பராக இருக்கும். இல்லை ஹெவியாக கொடுத்துருப்பாங்க ப்ரெஷ்லெஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு. சில குவாலிட்டி வந்து பார்த்தா தரமாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு கேமரா வருதா, அப்படியே கீழே ஒரு கேமரா வந்துடும். ஸோ இந்த கேமரா வந்து பார்த்தா அப்படியே சென்சாராக வேலை செய்யும் உங்களுக்கு. ஸோ இந்த ட்ரோனில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இதில் 1 key ரிட்டர்ன் ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரோன் எடுத்து பறக்க வைக்கிறீங்க. இதோட டைமிங்கை பொறுத்த வரையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஹைட்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு 100 மீட்டர் வரைக்கும் போகும். ஸோ இது கம்பெனியில் சொல்கிறது 120 சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து பார்த்தா ஒரு 100 மீட்டர் வரைக்கும் பக்காவாக செக் பண்ணிட்டேன் உங்களுக்கு. லெங்க் வந்து பார்த்தா உங்களுக்கு 250 மீட்டர் வரைக்கும் போகும். நான் 250 மீட்டர் செக் பண்ணிட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் கஸ்டமருக்கு சொல்கிறது என்னன்னா, என்கிட்ட நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ இதை நீங்கள் பறக்க வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 150 மீட்டர்லேருந்து 200 மீட்டர் வரைக்கும் பறக்க விடுங்க. ஸோ அதே மாதிரி லெங்க் விடாதீங்க. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது 1 கிலோமீட்டர் வரைக்கும் போகும், 2 கிலோமீட்டர் வரைக்கும் போகும்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து போகாதுங்க. விட்டீங்க அப்படின்னா அப்படியே காணா போயிடும், அவ்வளோதான். அப்படி வேணால் போகுமே தவிர உங்களுக்கு திரும்பிலாம் வராது உங்களுக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் இதில் இருக்கக்கூடிய ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 250 மீட்டர் அதிகபட்சமாக நான் ரியலாக செக் பண்ணது. ஏன்னா நான் வீடியோவில் வந்து பார்த்தா இப்போ நெக்ஸ்ட்டு நான் அந்த இது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ லெங்க்த்து போகுது இவ்வளோ தூரம் நான் அந்த அடுத்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ அப்புறம் உள்ளே என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். உள்ளே வந்து பார்த்தோன்னா அப்புறம் டிஸ்பிளேங்க மெயினான விஷயமே வந்து பார்த்தா இந்த டிஸ்பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் வந்து பார்த்தா டிஸ்பிளே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கண்ட்ரோலோட குவாலிட்டி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஹெவியாக இருக்குங்க. அது கையில் தூக்கும் போது பாருங்களேன் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படியே ஆன் பண்ணுறேன் பாருங்களேன். ஆன் பண்ணால் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்பிளே உங்களுக்கு 4.5 இன்ச்சு கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ நான் கூட அப்படியே பார்த்து சொல்கிறேன். அதான் 4.5 இன்ச்சு சைஸ் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. டிஸ்பிளே பாருங்கள் கிளாரிட்டி எல்லாம் தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து மேலே கிராஷ் கார்டு உங்களுக்கு இருக்காங்க.
அது பிச்சிட்டிங் பண்ண தெளிவாக இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போதே வந்து ட்ரோன் ஆன் பண்ணல உங்களுக்கு. அதனால் வந்து பார்த்தா இந்த மாதிரி வருது உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கீ பட்டன் இங்கே வந்துடும் உங்களுக்கு. ஜிபிஎஸ் ஆன் ஆப்பு எல்லாமே வந்துடும். நீங்கள் வீடியோ எடுக்கிறது எல்லாமே. ஸோ சைடில் வந்து பார்த்தா மெமரி கார்டு வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஸோ இந்த சைடு வந்து பார்த்தா சார்ஜ் போடுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் கனெக்ட் பண்ணக்கூடிய பின்னு. ஸோ அதுவும் காமிச்சிடுறேன். இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரோனோட கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோனோட ஸ்பீடு. ஒரு ட்ரோன் வேகமாக போகணும் அப்படின்னா இந்த ரைட் சைடில் உள்ளது அமுக்கணும் அப்படின்னா வேகமாக போய்ட்டு வரும். அதே லெஃப்ட் சைடு உள்ளதை நீங்கள் அமுக்கும் போது வந்து பார்த்தா கேமரா மேலே கீழே அட்ஜஸ்ட் ஆகும். இந்த கேமரா இருக்குல்ல உங்களுக்கு மேலே கீழே போகும். உங்களுக்கு மெயினான விஷயம் வந்து பார்த்தா கேமரா குவாலிட்டி அல்டிமேட்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் உள்ளே என்ன இருக்குன்னு காமிச்சிடுறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இது என்னென்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தா ரெக்கை இருக்கும். இதை காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து சார்ஜ் ஏற்றக்கூடிய கேபிள் 2 கேபிள் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இதில் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா சார்ஜர் கேபிள். அந்த கேபிள் தான் வச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நீங்கள் சார்ஜர் போடணும். அதை விட்டுப்படி நீங்கள் உங்கள் செல்லுக்கு போடக்கூடிய சார்ஜர் தூக்கி டேரெக்டாக போடக்கூடாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 12 வோல்டேஜ் தான் இதில் வர மாதிரி சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ண போதும். சில பேர் என்னன்னா உடனே ஏறணும் அப்படின்னா மொபைலில் தூக்கி போடுறத தூக்கி அப்படியே போட்டிங்க அப்படின்னா வேகமாக ஏறும். பட் ஃபால்ட் வராது. உங்களுக்கு எதிர்காலத்தில் ஏதாச்சும் ஃபால்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு தானே வேஸ்ட்டாக போக போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்தா ரெக்கை எடுத்துக்கிட்டே அப்படின்னா உள்ள ஒரு 8 ரெக்கைங்க. 8 ரெக்கை இருக்கும். நிறைய ரெக்கை இருக்கும் உங்களுக்கு 8 ரெக்கை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தா கார்டு டிரைவர் ஒன்று கொடுத்துட்றாங்க. இப்போ நீங்கள் இதில் மெமரி கார்டு போட்டு இதில் ஏற்றுறோம்மா வீடியோ. ஸோ அந்த மெமரி கார்டு எடுத்து நீங்கள் இதில் சொருவி உங்கள் மொபைலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பென் டிரைவர் மூலம் போட்டு நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை லேப்டாப் மூலம் இருந்துச்சுன்னா நீங்கள் லேப்டாப் மூலம் இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இதுமாரி வந்து நிறைய விஷயம் வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்தை காமிக்கல பாருங்கள். இதாங்க உங்களுக்கு இந்த கேபிள் எதுக்கு அப்படின்னா சில பேர் ஐஃபோன் வச்சுருப்பீங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி பின்னு. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பின்னு. ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பின்னு கொடுத்துருவாங்க. இது ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு டைப் சி டேரெக்டாக இப்போ வரக்கூடிய எல்லா செல்லும் டைப் சி தான் வருது. ஸோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பின் V8 அது வந்து ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த டிஸ்பிளே பிடிக்கல அப்படின்னா ஸோ நீங்கள் இதுலேயும் உங்களுக்கு வீடியோ பார்க்கணும். பட் மேலே உள்ள செல்லில் வீடியோ பார்க்கணும்னா மேலே மொபைலை ஃபிட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஷார்ட் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் மூலமாக கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் வந்து பார்த்தா கண்ட்ரோல் பண்ணுற ஃபுல்லாக வந்து பார்த்தா இதில் தான் இருக்கணும். ஸோ நான் இப்போ எல்லாமே வந்து பார்த்தா உங்களுக்கு ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வெளியே கொண்டு போய் பறக்க வைக்கிறேன். இதோட ஸ்டெபிலிட்டி இப்படி இருக்குது. மெயினாக வந்து பார்த்தா கேமரா குவாலிட்டி பாருங்கள். உண்மையாக சொல்கிறேங்க கேமரா குவாலிட்டி இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தா யாராலையும் தர முடியாது. நான் அடிச்சு வேணால் சொல்கிறேன் இந்த பட்ஜெட்டுக்கு தமிழ்நாட்டில் யாராலும் தர முடியாது. கேமரா குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு இப்போதைக்கு வந்து பார்த்தா ட்ரோனோட கேமரா குவாலிட்டி காமிக்கிறேன். உங்களுக்கு HD சினிமாடி கேமரா கொடுத்துருக்காங்க. உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டியான கேமரா வந்து பார்த்தா நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ என்னோட பேஸ் கட்டை காமிக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ நான் ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். நான் சுற்றி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ என்னோட பேஸ் கட் வந்து பார்த்தா லைட்டிங் இருக்கிற இடம் எப்படி இருக்குது, ஸோ இல்லாத இடம் எப்படி இருக்குது அப்படியே நீங்கள் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. கேமரா கிளாரிட்டி வந்து பார்த்தா சூப்பராக. இப்போ வந்து நம்ம நைட் நேரம் தான் வந்து பார்த்தா வீடியோ ஃபுட்டேஜ் உங்களுக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்போயே வந்து பார்த்தா இவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குது. அப்போ நம்ம பகலில் விடும்போது இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். நான் கடவுளில் இருக்கிறது அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கிளாரிட்டிலாம் வந்து பார்த்தா உண்மையாக சொல்கிறாங்க வேறு லெவலில் இருக்கும். மெயினான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள். நான் வந்து ட்ரோனை இங்கே நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். நான் இவ்வளோ ஷேக் பண்ணுறேன். ஸோ இது வந்து பாருங்கள் உங்களுக்கு என்ன தான் ஷேக் பண்ணாலும் சரிங்க வீடியோ ஃபுட்டேஜ் உடையாது. ஸோ கீழே பாருங்களேன். நான் மறுபடியும் வேணால் பண்ணுறேன் பாருங்கள். தெரியுது உங்களுக்கு இவ்வளோ ஷேக் பண்ணுற பாருங்கள். பட் இதில் வந்து வீடியோ ஃபுட்டேஜ் பாருங்கள் இவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குன்னு. ஸோ மெயினான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 3xs தாங்க. இந்த அளவுக்கு வேலை செய்யறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா குவாலிட்டி சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரோன் ஓட்டும் போது நல்லா இருக்கும். ஒரு லேண்டு ப்ரொமோஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தா செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தா செம்ம ஒர்த்தான ட்ரோன் உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்துருக்கோம். அதுவும் உங்களுக்கு டபுள் பேட்டரி காம்போ கொண்டு வந்திருக்கோம். ஸோ மிஸ் பண்ணல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா L3 Max GPS ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியே கொண்டு வந்துட்டேன் பிளேனான இடத்துல. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா நான் இப்படி ரிமோட் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் இதில் எப்படி பண்ணுறோம் நீங்கள் அதேமாதிரி பண்ணால் தான் கரெக்டாக உங்களுக்கு GPS 1K ரிட்டர்னு ஸ்டெபிலிட்டி எல்லாமே வந்து பார்த்தா கரெக்டாக பறக்கும். மாற்றி பண்ணக்கூடாது. ஸோ நான் இப்போ கீழே வச்சு உங்களுக்கு பறக்க வச்சு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய வீடியோ ஃபோட்டோ ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் அப்படியே கீழே வைக்கிறேன். ஃபஸ்ட் நீ வைக்கும் போது வந்து பார்த்தா பிளேனான இடத்துல இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீ பறக்க விட மேலே வந்து செடி மரம் மாடி அதுமாதிரி இடத்துல நீ பறக்க விடக்கூடாது. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஃப்ரீயான இடத்துல தான் வச்சு பண்ணணும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ஆன் பண்ண காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரோனில் இருக்கக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா? நான் காமிச்சிடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ரிமோட் கண்ட்ரோல் வந்து நீங்கள் ஆன் பண்ணணும். இது ஆன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரிமோட் கண்ட்ரோல் ஆன் பண்ணணும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு டிஸ்பிளே வரும் உங்களுக்கு. வந்தவொடனே தான் வந்து பார்த்தா நெக்ஸ்ட்டு ட்ரோன் ஆன் பண்ணணும். எடுத்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஆன் பண்ணக்கூடாது. நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு இது ஆன் பண்ணிட்டோமா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். 1 நிமிஷம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணணும். இப்போ இதில் டிஸ்பிளே வந்துருச்சா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோனுக்கு கீழே பவர் பட்டன் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் அமைக்க பிடிச்சிங்க அப்படின்னா ஸோ ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆயிரும். ஸோ நல்லா பிளேனான இடத்துல கொண்டு போய் வச்சிடணும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஒரு ஆனா இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே போயிட்டு வரும். பாருங்களேன் நல்லா எனக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. தெரியுதா? ஸோ மேலே கீழே 3xs மேலே கீழே சைடெல்லாம் சுற்றும் பாருங்கள் உங்களுக்கு. தெரியுதா?
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3XS உங்களுக்கு கேமரா கிளாரிட்டியும் சூப்பராக இருக்கும், ஸ்டெபிலிட்டியாக பறக்கும் உங்களுக்கு. இப்போ இது கொஞ்சம் வெயிட் பண்ண அப்புறம் என்ன ஆகும்னா உங்களுக்கு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் ஆகும். பேரிங் ஆகணும், இதில் க்ரீன் கலர் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம எடுக்கிறது வந்து வீடியோ உங்களுக்கு லைவாக ஷோ ஆகும் உங்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கனெக்ட் பண்ண சொன்னோம். ஃபஸ்ட்டு இது ஆன் பண்ணணும், ரெண்டாவது ஆன் பண்ணணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது விஷயம் வந்து பார்த்தா இந்த இருக்கு பாருங்கள். இது வந்து இது ஒரு பட்டன் உங்களுக்கு. இதை நீங்கள் அமுக்கிற மூணாவது இதை நீங்கள் ஷார்ட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இல்லை பீப் அப்படின்னா உங்கள் லைட்டு பிளிங்க் ஆகி எரியும் உங்களுக்கு. இதில் ஒரு பீப் சவுண்ட் வந்துடும். முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் 3 பட்டன் இது முடிச்ச அப்புறம் 4வது பட்டன் வந்து இதை நீங்கள் ஒரு வாட்டி அமுக்கணும். இதை அமுக்கிட்டு ட்ரோன் எடுத்து சுற்றணும். ஸோ நான் இப்போ காமிச்சேன். இது ஒரு வாட்டி அமுக்கிட்டு கீழே வச்சிடணும். வச்சுட்டு ட்ரோனை கையில் எடுத்துக்கணும். நம்ம நல்லா எடுத்துக்கிட்டு பொறுமையாக சுற்றணும். 3 ரவுண்டு சுற்றணும். 2 3 ரவுண்டு, ஓகேங்களா. 3 ரவுண்டு சுற்றணும். பீப் சவுண்ட் வந்துட்டு தான் அப்புறம் எப்படியே குப்பரை கவுத்துட்டு இதில் ஒரு 3 சுற்றணும். தெரியுதா? ஸோ 3 சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி சுற்றினோன்னே பீப் சவுண்டு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்கி பட்டன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை அமுக்குனீங்க அப்படின்னா மோட்டு ஸ்டார்ட் ஆயிரும் உங்களுக்கு. தெரியுதா உங்களுக்கு? இப்போ இதை அப்படியே ஐடி ஏற்றி நம்ம ஏற்றிக்கலாம் உங்களுக்கு. ஸோ மறுபடியும் இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், அன்லாக் பண்ணிட்டேன் உங்களுக்கு. நான் மறுபடியும் அந்த சைடு போயிட்டு உங்களுக்கு அப்படியே டேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரோன் இந்த இடத்துல வச்சு இந்த சைடு உங்களுக்கு பறக்க வைக்கிறேன். ஸோ அந்த சைடு வச்சு பறக்க வச்சுங்க. வெயில் வந்து பயங்கரம் அடிச்சு கண்ணு தெரியலங்க கொஞ்சம் நேரத்தில். ஸோ நான் வந்து பார்த்தா அந்த வீடியோ மறுபடியும் இது பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த இடத்துல வச்சு உங்களுக்கு பறக்க வைக்கிறேன். ஸோ லென்த் இவ்வளோ போகுது உங்களுக்கு வந்து ஹைட் இவ்வளோ போகுது எல்லாமே தெளிவாக காமிச்சு. ஹைட்டை போகிறதுக்கு நான் சொன்ன மாதிரி தாங்க 100 மீட்டர் உங்களுக்கு ஹைட்டு போகும் உங்களுக்கு. ஸோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 மீட்டர் வரைக்கும் போகும் உங்களுக்கு. ஸோ நான் லைவாக உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா யாருமே பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா. நான் வந்து பார்த்தா யூடியூப் சேனல் எல்லாம் போடுறதுனால தெளிவாக காமிச்சது உங்களுக்கு. ஸோ அப்படியே கீழே வச்சுட்டு உங்களுக்கு அப்படியே ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான் வச்சாச்சு. ஸோ அன்லாக் பட்டன் நான் இது பண்ணியாச்சு. இப்போ நான் ஹைட் ஏற்றுறேன் பாருங்கள். சரிதா? ஸோ ஹைட் ஏற்றியாச்சு உங்களுக்கு. ஸோ அப்படியே நான் வீடியோவும் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா வீடியோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு. நான் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போகிறேன் பாருங்கள். ஸோ மக்களை ட்ரெயின் போகிறத பாருங்கள். ஸோ ட்ரெயின் போகிறது பாருங்கள், இவ்வளோ அழகாக தெரியுது உங்களுக்கு. உண்மையில செம ஒடுத்துங்க, இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் கிட்ட கொண்டு போகிறேன் பாருங்கள். கிட்ட வந்து பார்த்தா உங்களுக்கு நான் இங்கே ஒரு 12 நிமிஷத்துக்கு மேலே ப்ளே பண்ணிட்டேன் உங்களுக்கு. ஸோ ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாம் காமிக்கிறேன். எப்போ இருக்குன்னு பாருங்கள். நான் இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றுறேன் பாருங்கள். முன்னாடி மூவ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இவ்வளோ சேஃபுளாக பறக்குது பாருங்கள். மெயின் கேமரா குவாலிட்டியை பாருங்கள். இவ்வளோ ஹைட்டு தெரியுமா? உண்மையிலே சொல்கிறேங்க, செம்ம ஹைட்டுங்க. 100 மீட்டருக்கு மேலே போயிட்டு உங்களுக்கு இவ்வளோ சூப்பராக பாருங்கள். ஸோ இதுக்கு தண்ணி கீழே தான் நம்ம நிற்கிறோம் உங்களுக்கு. இப்போ பார்த்தா தெரியுமானு தெரியல. ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகிறோம் பாரு. செம்ம ஸ்டெபிலிட்டியாக இருக்குங்க, உண்மையில சொல்கிறேன். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்தா செம்ம ஒடுத்துங்க. இவ்வளோ ஸ்டெபிலிட்டியாக கேமரா குவாலிட்டியை பாருங்கள். ஸோ ஹைட்டு வந்து பார்த்தா செம்ம இதுங்க. ஒரு 100 மீட்டருக்கு மேலே விட்டுட்டேன். சொன்னால் கொஞ்சம் நான் மூவ் பண்ணுறேன் முன்னாடி பாருங்கள். ஸோ மெயின் ரோடை பாருங்கள் உங்களுக்கு கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. ஸோ மெயின் ரோடில் உங்கள் வண்டி போடுறது தெளிவாக தெரியும் உங்களுக்கு. தெரியுதா? ஸோ மக்களே நான் சொன்ன மாதிரி 150 மீட்டர் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இந்த லிமிட் உள்ள ஓட்டுங்க, இதுக்கப்புறம் ஓட்டக்கூடாது, ஓகேங்களா. மறுபடியும் சொல்லிட்டேன், இந்த அளவு வரைக்கும் ஓட்டினா தான் உங்களுக்கு ட்ரோன் வந்து பார்த்தா மிஸ் ஆகாது, எந்த இதுவுமே ஆகாது. ஸோ தெரியுதா உங்களுக்கு? சைடில் ஒரு பில்டிங்லாம் பாருங்கள் இவ்வளோ தெளிவாக இருக்குன்னு. உண்மையில வந்து பார்த்தா செம்ம ஒடுத்துங்க. இப்போ வந்து பார்த்தா ஓம் கீ பட்டன் அமுக்க போகிறேன். ஏன்னா பேட்டரி சார்ஜ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ஓம் கீ பட்டன் அமுக்கிட்டேன் உங்களுக்கு. ஸோ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே வந்து பார்த்தா சென்ஸ் பண்ணி பொறுமையாக வந்து இறங்கிடும், ஓகேங்களா. இப்போ இது கரெக்டாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ரிவர்ஸில் வரும் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்மளை நோக்கி ட்ரோன் வந்துட்டுருக்கு உங்களுக்கு. இப்போ இது வர்றது உங்களுக்கு வந்து அந்த இது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா வந்து பார்த்தா கேமில் வந்து 3XS கிம்பிளுக்குனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக உங்களுக்கு இதாகும் உங்களுக்கு. கரெக்டாக நோட் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துட்டு இருக்கு பாருங்கள். ஸோ மெயினான விஷயம் வந்து மேலே இதை பாருங்கள். உண்மையில சொல்கிறேன், ட்ரெயின் போகிறதா இருக்கட்டும், சைடில் போகிறதா இருக்கும், எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். இப்போ இன்னொரு ட்ரெயின் ஒன்று போகுதுங்க. ஸோ அதையும் பாருங்கள் இவ்வளோ சேஃபுளாக இருக்குது. மெயின் கேமரா வந்து பார்த்தா செம்ம ஒருத்துங்க. இந்த பட்ஜெட்டு செம்ம சூப்பராக இருக்குது. ரைட் சைடு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு ட்ரெயின் போயிட்டு இருக்குன்னு. வீடியோ ஃபுட்டேஜ் செம்ம இதாக இருக்குங்க. ஏன் நான் உங்களுக்கு கீழே இருக்கிறேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் வந்து பார்த்தா பேட்டரி சார்ஜ் கம்மியாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தா கண்ட்ரோலில் வந்து பார்த்தா சார்ஜ் கம்மியாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நான் இறக்குறேன் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதாங்க, உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ சூப்பராக முடிச்சு கொடுத்துட்டேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ப்ளே பண்ணி காமிக்க மாட்டாங்க. நம்மளால் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அதோட தெளிவாக பண்ணிட்டோம். நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ ஸோ அதே இடத்துல வந்து பார்த்தா உங்களுக்கு லேண்ட் ஆக போகுது. ஸோ பொறுமையாக தான் லேண்ட் ஆகும் உங்களுக்கு. சென்ஸ் பண்ணி பொறுமையாக இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம ஜிபிஎஸ் கட் பண்ணிட்டு நம்மளே மேனுவலாக பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அப்படி பண்ண வேணாம். ஸோ அதில் எப்படி இருக்கோ அதேமாதிரி கொடுத்துருங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக வந்து உங்களுக்கு இறங்குது. உங்களே வீடியோ ஃபுட்டேஜ் ஸ்டெபிலிட்டி இந்த அளவு கேமரா குவாலிட்டி இருக்குது எல்லாமே தெளிவாக பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டு ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ட்ரோனை நீங்கள் பக்காவாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. 3SS கிம்பிள் இருக்கிறதுனால நல்லா இருக்கும். பேட்டரி டைமிங்கும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா வீடியோகிராஃபர் இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுட்டேஜாக பார்ப்பீங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க, இந்த பொருளை வந்து பார்த்தா செம்ம ஒடுத்துங்க. இதுமாதிரி வந்து பார்த்தா நீங்கள் சின்ன பேசி கற்றுக்க போகிறீங்க, ஒரு நல்ல ஃபுட்டேஜில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்பி நீங்கள் வாங்கலாம். ஏன்னா இந்த 31
31,000 பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போதும் செம்ம ஓட்டும் சொல்லலாம். ஏன்னா கேமரா குவாலிட்டியாக இருக்கட்டும், உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், உங்களுக்கு மெயினான விஷயம் 1K மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபங்க்ஷனுக்குன்னே சில பேர் எடுப்பாங்க, கோயில் திருவிழா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெட்டிங் ஃபங்க்ஷன் அதுக்கெல்லாம் வந்து எடுப்பாங்க. அதுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஒருத்தும் சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ வேணுங்கிற வந்து பார்த்தீங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணீங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ட்ரோன் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 1500 வந்து ஆரம்பிச்சு ஒரு 2000 3000 வந்து பார்த்தீங்கன்னா 16,500 பார்த்தீங்கன்னா ஒரு டாய் கேட்டகரி இருக்குது உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 31,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரோனை பொறுத்தவங்க ஒரு சினிமாட்டிக் கேமரா வந்து உங்களுக்கு, அதுவும் HD கேமரா வந்து உங்களுக்கு, கேமரா ஃபுட்டேஜை பொறுத்து ஃபுல்லே தேவை கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நான் மறுபடியும் கேமரா பற்றி சொல்கிறேன்னா, ஏன்னா அந்த அளவுக்கு இதில் வந்து பார்த்தா சூப்பராக இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் தேடிட்டு இருக்காங்க ஒரு ட்ரோன் லோ பட்ஜெட்டில் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. வீடியோ போகிறவங்க கண்டிப்பாக ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி சூப்பரான வீடியோ எல்லாம் நம்ம மீட் பண்ணுறதுக்கு லவ் யூ. பை பை.